என் பெற்றோர் என்னோடு வராவிட்டாலும், என் பிள்ளைகள், என் மனைவி, மக்கள் யார் என்னோடு வராவிட்டாலும், என் உற்ற நண்பன் என்னோடு வராவிட்டாலும் சரி, அல்லாஹ் ரசூல் காட்டிய பாதை இதுதான் என்றால், இதில் நான் தனித்து பயணிக்க வேண்டும் என்றால் பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வின் திருப்தியை நாடி அந்த பாதையில் நான் தனித்து பயணிப்பதற்கு தயார். அதான் ஒரு கொள்கைவாதி. தடம் புரளாத கொள்கைவாதியின் வெளிப்பாடு அதுதான். இது நம்ம இடத்துல வேணும். ஒரு கொள்கைவாதி இடத்துல, ஒரு தௌஹீத்வாதி இடத்துல கண்டிப்பாக சத்தியத்தை நோக்கிய பயணம், சத்தியத்தின் பாதை இதுதான் என்று தெரிந்துவிட்டால், பயணம் இதுதான் என்று தெரிந்துவிட்டால், அதில் கூட துணைக்கு ஆள் வேணும், அவர் வரணும், இவர் வரணும், அவர் வராட்டி நான் வரமாட்டேன், இவர் வராட்டி வரமாட்டேன். டூருக்கு போகலை. நம்ம கொள்கை பயணம்ங்கிறது டூருக்கு போகிற பயணம் கிடையாது. ஊட்டிக்கு போகிறோம், இதே ஏலகிரிக்கு டூருக்கு வந்திருக்கிறோம் சொன்னால் அப்போ என்ன எதிர்பார்க்கலாம்? அவர் வந்தால் தான் வருவேன், இவர் வந்தால் தான் வருவேன்னு சொல்லலாம். கொள்கை பயணம் என்று வந்து விட்டால் யார் வந்தால் எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன, ஏன் மறுமைக்கான பயணம், என்னுடைய மறுமைக்கான பாதை, அந்த பாதை நான் தனித்து விடப்பட்டால் கூட பயணிப்பேன் என்று பயணித்துக் கொண்டிருக்கணும்.